வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. ஸோ பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணியிருக்கு. 1 மார்க் வந்து 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் மாறாத்தன்மை என்றால் என்ன? இடியுடன் கூடிய மின்னலின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தடியிலோ நிற்பதை காட்டிலும் பேருந்தில் இருப்பது பாதுகாப்பானது ஏன்? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜூலியின் வெப்ப விதியினை கூறுக. நெக்ஸ்ட்டு ஊடகம் ஒன்றின் ஒப்புமை உட்பகுத்திறன். கியூ காரணி கொஞ்சம் நல்லா படித்து எழுதிக்கோங்க. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன? வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? சுழிவுத்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 6 × 3 18. இதில் ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 22 கண்டிப்பாக வந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கொஷின் 2 மார்க் 3 மார்க்கில் வரும். இணைத்தட்டு மின்தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையினை தருக. மின்தடையாக்கி பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மின்தடை மதிப்புகளை தருவி. மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்வானா மீட்டர் ஒன்றை அம்மீட்டராக மாற்றும் முறையினை விவரிக்கவும். மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை விளக்குக. மின்காந்த அலைகளின் ஏதேனும் 6 பண்புகளை எழுது. அதே மாதிரி ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம்? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25. மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னக்கு விசையினை ஒப்பிடு. லென்ஸ் உருவாக்குவர் சமன்பாட்டினை தருக. காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையினை எவ்வாறு பெறலாம்? வீஸ்டன் சமண சுற்றில் சமநிலை நிபந்தனையை பெறுக. ஆம்பியர் சுற்று விதியினை கூறுக. ஆம்பியர் சுற்று விதியினை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையினை தருவி. அதே மாதிரி தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி. வெளியீடு நிறமாலை என்றால்னு தன் வகைகளை விளக்குக. மேக்ஸ்வெல் நுண்ணிய கணிதம் கேட்டிருக்காங்க. மின் இருமுனை ஒன்றினால் அச்சுக்கோடு ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காலாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025 செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 ஃபிசிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்குது. ஸோ புக் பேக் 1 மார்க்கை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஃபிசிக்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் ஒரு டைம் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் கொஷின் கம்பல்சரி என்னென்ன இருக்குது, 3 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 6 × 12. இதில் சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட இரு சதுர தட்டுக்களை 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் கொண்டுள்ளது. மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை கணக்கிடுக. நெக்ஸ்ட்டு வந்து காந்த பாயத்தை வரையறு. கியூ காரணி வரையறு. எக்ஸ் கதிர்களோட பயன்கள் யாவை? ராலே சிதறல் என்றால் என்ன? அதே மாதிரி தட்டு வடிவ விண்ணிலை கம்பிகள் ஏன் உட்கொழிந்து காணப்படுகிறது? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையினை தெரிவிக்க. பக்க இணைப்பில் மின்கலன்கள் இணைப்பது எவ்வாறு? காந்தவியல் லாரன்ஸ் விசையினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. மின்தடையாக்கி மட்டும் உள்ள LC சுற்றினை வரி. மின்காந்த அலைகளின் பண்புகள் யாவை? குவிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் இருக்குது. 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். 5 × 5 25. காஸ் விதி வரையறு. மின்னோட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவிக்க. வான்டி கிராஃப்ட் மின்னியற்றின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கவும். மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலனின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது? மின்தடையாக்கி தொடர் இணைப்பில் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மின்தடை மதிப்புகளை தருவி. ஆம்பியர் சுற்று விதியினை கூறுக. ஆம்பியர் சுற்று விதியினை கொண்டு மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிடுக. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நிறமாலை என்றால் என்ன? வெளியீடு நிறமாலை வகைகள். ஆடி சமன்பாட்டினை வருவித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவை. மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்
குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு இயற்பியல் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் எக்ஸாமு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய கொஸ்டினை நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம் கம்பல்சரி. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வேணும் 6 வினாக்களுக்கு விடையளி 6x2 வினா எண் 19 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. நிலைமின்னியல் கூலும் விதியினை எழுதுக, மின்தடை எண் வரையறு, பெல்டியர் விளைவு என்றால் என்ன, பிளம்பிங் இடக்கை விதியினை எழுதுக, ஏற்று மின்மாற்றி இறக்கு மின்மாற்றி வேறுபடுத்துக, அகசிவப்பு கதிர்களின் பயன்களை எழுது, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, கியூ காரணி வரையறு ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து வேணும் 6 வினாக்களுக்கு விடையளி பொறுத்த வரைக்கும் வினா எண் 31 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6x3 18. ஸோ இதில் இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் கோவை இணை பெறுக, இணைத்தட்டு மின்தேக்கி தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மதிப்பை தருவி, கால்வானா மீட்டர் ஒன்றை வேல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கவும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையினை எவ்வாறு தூண்டலாம், மின்காந்த அலைகளுடைய பண்புகள் 5 மதிப்பெண்களையும் கேட்குறாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள், ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகளை எழுதுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு, ஆடி சமன்பாட்டை வருவித்து பக்கவாட்ட உறுப்பிற்கத்திற்கான கோவை, வீஸ்டன் சமண சுற்றில் சமன்செய் நிலைக்கான நிபந்தனையை பெறுக, சைக்ளோட்ரான் இயங்கும் முறையினை விரிவாக விளக்கவும், பயட் சவட் விதியினை உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவுலா கடத்தி, மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு, மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை, மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசை எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது, வெளியீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரிக்கவும், ஒரு காந்த புலத்தில் கம்பி சுருளில் ஒரு சுழற்சி மாறு திசை மின்னியக்கு விசை ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணித விழாக்க காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சிருக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12th ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் பேட்டர்ன். ஸோ 70 மார்க்கில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் 30 மார்க்கு. இதில் நமக்கு பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் குவார்ட்டர்லி நடக்கும். டைமிங் வந்து 3 hours தான். 1 மார்க் வந்து 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் 1 by 1 பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6x2 12. இதில் 19வது கொஷின் வந்து கட்டாயம் வந்து எழுதணும். நிலைமின்னியல் கூலும் விதியினை எழுதுக, மின்தடை எண் வரையறு, பெல்டியர் விளைவு என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் இடக்கை விதியினை எழுது, ஏற்று மின்மாற்றி இறக்கு மின்மாற்றி வேறுபடுத்துக, அகசிவப்பு கதிர்களின் பயன்களை எழுது, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, கியூ காரணி வரையறு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேணும் 6 வினாக்களுக்கு விடையிலி 6x3 18. இதில் இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான கோவையினை பெறுக, மின்தடையாக்கி தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மின்தடை காண்க, கால்வானா மீட்டர் ஒன்றை வேல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையினை எவ்வாறு தூண்டலாம், மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக. ஸோ அதுக்கு கீழே முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்புக்கு ஏற்படுவதற்கான நிபந்தனைகளை கூறு, ஃபெரோ காந்த பொருட்களுடைய பண்புகளை எழுதுக. ஸோ இந்த கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 5x5 25. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக, ஆடி சமன்பாட்டை வருவித்து பக்கவாட்டு உறுப்பிற்கத்திற்கான கோவையினை பெறுக, வீஸ்டன் சமண சுற்றில் சமன்செய்ய நிலைக்கான நிபந்தனையை பெறுக, சைக்ளோட்ரான் இயங்கும் முறையினை விரிவாக விளக்கவும், பயட் சவட் விதியை உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவுலா நீளம் கொண்ட நேர்கடத்தியினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையினை பெறுக, மின்மாற்றியின் அமைப்பு செயல்பாட்டை விளக்குக, மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையினை பெறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களுடைய மின்னியக்கு விசை எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது, வெளியீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்கவும், ஒரு காந்தப்புலத்தில் கம்பி சுருளின் ஒரு சுழற்சி மாறு திசை மின்னியக்கு விசையின் ஒரு கற்றை அப்படின்னா சுற்றை தூண்டுவது என்பதை கணிதலாக்க காட்டுக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.